ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம கௌதமும் விஜயும் மட்டும் ஆரம்பத்துல இறங்கி போயிட்டு சூர்யாவையும் மகா ஐஸ்வர்யாவையும் தேடுறதுக்காக உள்ளார போறாங்க. அங்க ரவுடிங்கள் எல்லாமே 2 பேருமே பாக்குறாங்க. கௌதமுக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஏன்னா அவங்க செட் பண்ண ரவுடிங்க தானே. எப்படியோ விஜய இங்க இருக்க வேணாம், ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கு, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்ல நம்ம கௌதம். அங்க போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே தாத்தா உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சித்ரா தேவி போலீஸ் வந்தா நம்மளும் மாட்டிக்குவோமே அப்படின்னு பயந்து போய் இல்ல இல்ல போலீஸ் எல்லாம் வர வைக்காதீங்க, அங்க எந்த ஆபத்துல இருக்காங்கன்னு தெரியல, நம்ம மாட்டுக்கும் போலீஸ வர வச்சோம்னா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அவங்க காசுக்காகத்தான் கடத்தி இருப்பாங்க, காசை கொடுத்துட்டு மீட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு பாக்குறாங்க. ஆனா நம்ம கோடீஸ்வரி சும்மா இருப்பாங்களா? அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது என்னோட 2 மகள்ங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உன்னைய மாதிரி எல்லாம் மிச்சர் சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவங்க மாட்டு கட்ட கட்டன்னு இறங்கி மடி ஃபுல்லா கல்ல எடுத்து கட்டிக்கிட்டு உள்ளார போயிட்டு அங்க இருக்கிற ரவுடிங்களுக்கே தெரியாம கல்ல அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு சும்மா கதை அதக்கெல்லாம் படுத்துறாங்க. ரவுடிங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா அவங்களுக்கு எதிரி கேங்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சோ அந்த கேங் தான் நம்மள சுத்தி ரவுண்டு போட்டாங்களாட்டுக்கு, நிறைய பேர் வந்துட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி யார் கண்ணிலையும் மாட்டாம உள்ளார பூந்து பூந்து எல்லாம் அங்க இருக்கிற ட்ரம்மையும் அதையும் உருட்டி விட்டு அவங்கள வரைய பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சூர்யா மட்டும் மயக்கம் அடையாம அப்படியே அந்த இதுலயே இருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த 3 பேத்தையும் ஒரு ட்ரம்ல போட்டு மூடி வச்சுட்டாங்க இல்லையா. சோ இப்ப மகாவும் ஐஸ்வர்யாவும் உண்மையாலுமே மயக்கம் போட்டுட்டாங்க. ஆனா நம்ம சூர்யா வந்து மூச்சை பிடிச்சுக்கிட்டதுனால மயக்கம் போடவே இல்லை. இருந்தாலும் ட்ரம்முக்குள்ளாரியே இருக்கிறாங்க. சோ நம்ம சூர்யா வெளியில வந்துட்டா சூர்யாவும் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கோடீஸ்வரிக்கு தெரியும். ஆனா சூர்யாவும் உள்ளாரையே இருக்கிறாங்க. இப்ப கோடீஸ்வரியும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டாங்க. ஆனா இங்க மகா ஐஸ்வர்யா சூர்யா யாரையுமே காணுமே அப்படின்னு நம்ம கோடீஸ்வரியும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னும் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.